ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மென். இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆண்கள் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் சில ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதையே புரியாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தொலைச்சதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நாள் ஏமாந்துட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள் எந்த இடத்துல அவேர்னஸ் இல்லாமல் தன்னுடைய லைஃப்பை தொலைக்கிறாங்க, இப்போ இருக்கிற மாடர்ன் பெண்கள்கிட்ட நடந்திருக்கிற சில மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு ஆணுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கும். பெண்களை நாங்கள் ப்ளேம் பண்ணலை, பட் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பெண்கள்கிட்ட இருக்கிற சில ரூத்லெஸ்ஸான பிஹேவியரை பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய, அதாவது தன்னுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை தன்னோட ஃபேமிலியாக இருக்கலாம், ஏன் தன்னோட ஓன் வேல்யூவையும் ரொம்ப லாயலாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்தையே ட்விஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு தப்பாக ஒரு பொண்ணை கைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தப்பாக கைட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ரூத்லெஸ் பிஹேவியருக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப். முன்னாடி இருக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருந்துச்சு. அதாவது தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன எஃபர்ட் போடுறோம், தான் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது எனக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற கொண்டாட்டத்தில் தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. நம்பர் 2, எமோஷனல் மேனிப்புலேஷன். நிறைய பெண்கள் இன்றைக்கி மிகப்பெரிய கேம் ஆடுறாங்க. அதாவது எமோஷ்னல் மேனிப்புலேஷன். எதுக்கு எடுத்தாலும் நீ தான் தப்பு அப்படின்னு விக்டிம் கேம் ஆடுறதுல இன்றைக்கி இருக்கிற பெண்கள் ரொம்ப கில்லாடியாக இருக்காங்க. நிறைய ஆண்கள் தன்னை மேனிப்புலேட் பண்ணுறா அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தத்தியாக மாறிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இன்றைக்கி இருக்கிற பெண்கள்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியை ஒரு ப்ராப்பரான டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு எது தெரியாது, நம்ம வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் பண்ணி நீயே எல்லாத்தையும் பண்ணிடு அப்படிங்கிற கான்வர்சேஷனில் கொண்டு முடிச்சிடுறாங்க. முக்கியமான மிகப்பெரிய ரூத்லெஸ் பிஹேவியராக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா யூஸிங் லா. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் ஒரு ஆணை பழி வாங்கணும் அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட சில லாஸை ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு எதிராகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலயமா ரீசெண்ட் டேஸில் நீங்கள் நிறைய கேசஸாக பார்க்கலாம். அதாவது நம்ம நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் தன்னுடைய உயிரை முடிச்சுக்கிறதா இருக்கட்டும், நிறைய எவ்ரிடே பார்த்திங்க அப்படின்னா மென் அப்யூஸ் கேஸ் ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த லாஸ் எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அவேர்னஸே அவங்களுக்கு இல்லாமல் இதை ஆண்களை பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு லாவாக மாற்றிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கேவலமான கொடூரமான பெண்களும் இந்த சொசைட்டியில் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த இடத்துல நான் எல்லா பெண்களையுமே சொல்லலை, மாடர்ன் சொசைட்டியில் தப்பாக வழிநடத்தப்படுற சில பெண்களை மட்டும்தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டிலையும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக கணவனோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக, அதாவது ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான, இல்லை இந்த சொசைட்டியில் ரியலான ஃபெமினிசம் தெரிஞ்ச நிறைய பெண்கள் இந்த சொசைட்டியை லீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஃபெமினிசத்தை முழுசாக புரிஞ்ச பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு மென்னா உன்னால் எந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நெவர் சேஸ், ஆல்வேஸ் எவாலுவேட் யுவர் கேரக்டர். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே அந்த பொண்ணுக்கு பின்னாடி சேஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருவேன். கடைசியில் உன் லைஃப்பில் ஜீரோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்ஸ்லேயே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எப்பயுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல எவாலுவேட் பண்ண கற்றுக்கோ, அப்புறமேலு அந்த பொண்ணு சொல்கிற வேர்டை கேட்க ஆரம்பி. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக லீகல் அவேர்னஸ் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற இந்த சட்டங்களுக்கு நடுவில் உனக்கு லீகல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கவுன்சிலிங்ஸ் அவைலபிளாக இருக்குது.
3வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட அதாவது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். நம்ம வந்து கரெக்டான டைரக்ஷனில் இருக்கோமா? கரெக்டான பொண்ணு கூட தான் இருக்கோமா? அப்படின்னு. அப்படி உனக்கு இல்ல அப்படின்னா, உன்னுடைய எம்பயரை பில்டு பண்ணணுமே தவிர, அந்த பொண்ணுக்கான ஃபோக்கஸை நீ குறைக்கணும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிறாத. ஒரு விஷயத்த ரொம்ப காமாவும், மெச்சூரான வேவ்ல ஹேண்டில் பண்ண கத்துக்கோ. அதுக்காக ஃபிசிக்கல் அசால்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போனீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்க லீகல் சிஸ்டத்தில் ஒரு பையனை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லா உமனுமே வந்து ரூத்லெஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய பெண்கள் தன்னுடைய லைஃப்பையே ஒரு ஆணுக்காக, அந்த ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் எந்த இடத்துல தோற்று போகிறாங்க அப்படின்னா, பிளைண்டாக வந்து அந்த பெண்ணை வந்து ட்ரஸ்ட் பண்ணுற இடத்துல தான் தோற்று போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கே ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சில கேரக்டர்ஸை மெச்சூரான வேலை வந்து இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கோங்க. தேவையில்லாமல் இன்னும் குழந்தையாட்டம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு காமாக என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. இந்த வீடியோ வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.